வணக்கம், வெல்கம் டு தமிழ் ஃபுட் கார்னர். நல்லா கிறிஸ்பியா ஸ்பைசியா தோசை சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா ஹோட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை. இந்த ரெசிபியை நீங்க ட்ரை பண்ணாலே போதும். முக்கியமா இதுக்கு சட்னி சாம்பார் எதுவுமே தேவைப்படாது. அப்படியே சாப்பிடறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். வெஜிடபிள் மசாலா தோசை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வெஜிடபிள் மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு கப் முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் கேப்சிகத்தை நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். எல்லாத்தையுமே நல்ல பொடியா கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை மெல்லிசா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட 4-5 பீன்ஸையும் நல்ல பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுல நீங்க காலிஃபிளவர் இருந்தா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுவும் நல்லா இருக்கும். மசாலா ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. தேவைப்பட்டா கொஞ்சம் பட்டையும் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். பொரிஞ்சு வாசனை வந்துருச்சு. இதுல 7-8 முந்திரிய சின்ன சின்ன பீசஸா உடைச்சு சேர்க்கிறேன். முந்திரி வறுபட்டுச்சு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 2 பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி பொடியா சாப் பண்ணி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இத லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கி விட்டுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளிய உள்ள விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்க்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்க்கிறேன். இதுக்கு பதில் உங்கள்கிட்ட கரம் மசாலா தூள் இருந்தாலும் சேர்த்துக்கங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். வதங்கிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளியும் நல்லா மசிஞ்சிருச்சு. ஓரங்கள்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. கட் பண்ணி வச்சு வெஜிடபிள்ஸ் இதுல சேர்த்துக்கலாம். மசாலாக்கு உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. நம்ம சேர்த்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே கிரன்ச்சியா இருக்கிற மாதிரி வேகணும். ரொம்ப சாஃப்டா வெந்துடாம பாத்துக்கங்க. அந்த மாதிரி வெந்து வர்றதுக்கு ஒரு 5-6 நிமிஷம் ஆகும். எல்லா வெஜிடபிள்ஸுமே மசாலாவோட சேர்ந்து கிரன்ச்சியா வெந்திருக்கு. இந்த மாதிரி வேக வச்சுக்கணும். ரொம்ப சாஃப்டா வேக வச்சிடாதீங்க. இதுல கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெஜிடபிள் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வெஜிடபிள் மசாலா இந்த அளவுக்கு ட்ரையா இருக்கணும். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இந்த மசாலாவை நம்ம ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம். தோசை ஊத்துறதுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கேன். தோசைக்கல் போட்டு சூடாயிடுச்சு. தோசைக்கல் மீடியம் ஹீட்ல இருக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் மெல்லிசா இருக்கிற மாதிரி விட்டுக்கங்க. இப்ப தோசை மேல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதில் எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. தோசை பரட்டி வச்சு லைட்டா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் சிம்ல வச்சிருங்க. ஸ்டவ் சிம்முக்கு மாத்தியாச்சு. நம்ம ரெடி பண்ண வெஜிடபிள் மசாலாவை நடுவுல 3-4 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கலாம்.
இப்ப தோசை நல்லா கிறிஸ்பியா வந்திருக்கு, அடிப்பக்கமும் நல்ல கோல்டன் கலர்ல வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரி இந்த சைடு திருப்பிட்டு இந்த சைடும் இந்த மாதிரி திருப்பிடுங்க. இந்த சைடு மடிச்சாச்சு. ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு டேஸ்டான வெஜிடபிள் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இத பிளேட்டுக்கு மாத்திடலாம்.